நீங்க குரோம்பேட்டை, ஹஸ்தினாபுரம், ஈஸ்ட் தாம்பரம் இந்த மாதிரி மெயினான ஏரியாவில் ரெடி டு மூவ்ல வீடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு 2 BHK ஃபிளாட் வாங்குற ரேட்ல இங்கே 3 BHK கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, கார் பார்க்கிங், GST, ரிஜிஸ்ட்ரேஷன், லிஃப்ட், மோட்ரு, EB இது எல்லாமே சேர்த்து வெறும் 90 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த அபார்ட்மெண்ட் ஷெல்டர் பிளஸ் 3 ஃப்ளோர்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ஒவ்வொரு ஃப்ளோர்லுமே 2 ஃபிளாட் தான், மொத்தமா 6 ஃபிளாட் மட்டும் தான் இங்க அவைலபிளா இருந்துச்சு. அதுல இப்போ 5 ஃபிளாட் ஆல்ரெடி சோல்ட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஃபிளாட் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதாவது இது 3 ஃப்ளோர்ஸாக இருந்தாலும் லோரேஸ் அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் இவங்க லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த லிஃப்ட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஃபிளாட் இருக்குது. இந்த ஃபிளாட்டை பொறுத்தவரை மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஹாலுங்க. ஸோ ஹாலை பொறுத்தவரை சொல்லியே ஆகணும், நல்ல ப்ரீமியம் லுக்கில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஹாலாக இருக்குது, நல்லாவே ஸ்பேசியஸுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீலேவும் வந்து பார்த்தவனையும் நல்லா இருக்கப்பா வீடு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலை தாண்டி ஹாலிலே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பால்கனி. ஸோ இந்த பால்கனியை பாருங்க, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த வீடு வந்து எந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷனில் கட்டப்பட்டது சொன்ன பார்த்தீங்களா. இங்கேருந்து பாருங்களேன், ஸோ எந்த அளவுக்கு சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா குடியிருக்கப்பட்டது பாருங்க. எல்லாமே வீடுகள் தான். ஹஸ்தினாபுரம், குரோம்பேட்டை, ஹஸ்தினாபுரம் அந்த மாதிரி சரௌண்டிங், இவ்வளோ மெயினான சரௌண்டிங்கில் பொதுவாக ஃப்ளாட்டு வீடு கிடைக்கிறது கஷ்டம். ஓகேங்களா, ஆனால் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரை மொத்தமாக 3 பெட்ரூம்ங்க. ஓகேங்களா, 3 பெட்ரூம் இருக்குது. எனக்கு ரைட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூம் பொறுத்தவரை மினிமலாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. 7 அடிக்கு நம்ம டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த பெட்ரூமை பொறுத்தவரை நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம்க்கு, நல்ல ஒரு கிங் சைஸ் பெட்டு போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் போட்டுக்க முடியும். அதோட முக்கியமான விஷயம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடு பாத்தீங்கன்னா இன்னும் ஃபுல் ஃப்ரீஸ் தான், க்ளோஸ் ஆகல, முடியல, வேற முடியல. இன்னும் ஒரு வாரம் டு 10 நாளுக்குள்ள ஸோ மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி இருக்கு இல்லையா. ஸோ பால்கனிக்கான அந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு குடியிருப்புக்கு மத்தியில் இந்த வீடு இருக்கு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது, நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோவும் இருக்குது, இல்லை விண்டோவும் இருக்குது. ஓகே, வாங்க இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். அப்படியே அந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு குயின் சைஸ் பெட்டு போகிற அளவுக்கு, குயின் சைஸ் பெட்டு போகிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வாங்க அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இந்த ஹாலை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குங்க, ஏன்னா அவ்வளோ ப்ரீமியம் லுக் இருக்குது இந்த ஹாலுக்கு. ஸோ செம்ம லுக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ 3வது பெட்ரூம், அதுக்கு முன்னாடி கிச்சனை பார்த்துடலாம். ஸோ கிச்சனை பொறுத்தவரை எந்த அளவுக்கு ப்ரீமியமாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரீமியமாக யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது, ஆனால் லுக்கு பேஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அடிக்கு மேட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் இருக்குது, ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக நமக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறையவே செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான திங்ஸ் யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது, ஏன்னா ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே வச்சுக்கிற முடியும். அங்கே வந்து வாஷ் மிஷின் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இந்த கிச்சனை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரி ஒரு கிச்சனாக தான் இருக்குது. ஸோ அப்படியே கிச்சனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்தவரை குயின் சைஸ் பெட்டு போகிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த பெட்ரூம் அவங்க செல்ஃபும் கொடுத்துருக்காங்க, மேலே லாஃப்டும் இருக்குது. இதை தாண்டி இந்த பெட்ரூமுக்குள்ளேயும் நமக்கு அட்டாச்சு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஹஸ்தினாபுரம், குரோம்பேட்டை இந்த சரௌண்டிங்கில் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் இந்த ஃப்ளாட்டை பார்க்கும்பொழுது ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. நானும் நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும், நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு லோ பட்ஜெட்டில், ஏன் லோ பட்ஜெட் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு 2 BHK வாங்குகிற அமௌண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK கொடுக்குறாங்க. ஸோ 3 பெட்ரூம் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குது.
ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸியாக கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் விட்டுறாதீங்க. ஒன்று தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு போகணுமே அப்படின்னு ஆசைப்படுறேன், விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டை பொறுத்தவரை மொத்தமாக 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஃப்ளாட்டு இன்னும் ஒரு வாரத்தில் அல்லது 10 நாளில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இதை வந்து பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் டைரக்ட் ஓனர் ப்ராஜெக்ட் அப்படின்ற காரணத்தினால நீங்கள் யாருக்குமே ₹1 கூட கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த ஃப்ளாட்டை பொறுத்தவரை மொத்தமாக 90 லட்சம் ரூபாய்ங்க. அதாவது கார் பார்க்கிங், ஜிஎஸ்டி, லிஃப்ட்டு, காமன் ஏரியா, ஸோ எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், எல்லாமே சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாமே சேர்த்து மொத்தமாக 90 லட்சம் ரூபாயில் உங்களால் இந்த ஃப்ளாட்டை வாங்கிக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஃப்ளாட்டை பற்றி இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி சந்திக்கும் முறை நானும் கிளம்பி பேசியும்.